சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லிக்கு உலுக்கிய கார் வெடிப்பு, அமித்ஷா தலைமையில் விசேட கூட்டம். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு, யாழில் மேலும் ஒருவர் கைது. மன்னார் காற்றாலைக்கு எதிராக தீப்பந்த போராட்டம், 3 கோரிக்கைகள் முன்வைப்பு. சுதந்திர கட்சி அலுவலகம் சென்ற நாமல், அரசுக்கு எதிரான போராட்டத்துக்கு அழைப்பு. ரணிலிடம் கற்போம் வேலை திட்டம் டிசம்பரில் ஆரம்பிக்க யுஎன்பி திட்டம். வவுனியா அழைத்துச் செல்லப்பட்ட பெக்கோ சமரி மனைவி, கடவுச்சீட்டு மோசடி தொடர்பில் வழக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய தலைநகர் டெல்லி கார் வெடிப்பு தொடர்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தனது அமைச்சக அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபடவுள்ளார். நாடு முழுவதும் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார் வெடிப்பு சம்பவம் பயங்கரவாத சதிச்செயலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷே முகமது அமைப்பினருக்கு தொடர்பா எனவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ தொடருந்து நிலையத்தின் நுழைவு வாயில் அருகே காரில் நேற்று மாலை 6:50க்கு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. அங்கிருந்த சில வாகனங்கள் இந்த வெடிப்பால் தீப்பிடித்தன. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். காவல்துறை உயர் அதிகாரிகள், மத்திய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் குண்டுவெடிப்புக்கான குழிகளோ அடையாளங்களோ இல்லை என்றும், சிறிய கார் வெடித்து பாதிப்பு ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை என்றும் கூறப்படுகின்றது. எனவே இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு தொடர்பான காவல்துறை விசாரணையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. வெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட காரின் பதிவு எண் அடிப்படையில் விசாரணை நடத்திய அதிகாரிகள் அதன் உரிமையாளரையும் காரின் முந்தைய உரிமையாளரையும் கைது செய்துள்ளனர். இந்த கார் ஹரியானாவை சேர்ந்த நதீம் கான் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். காரின் முன்னாள் உரிமையாளர் முகமது சல்மானையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அத்துடன் நேற்று ஹரியானாவில் காஷ்மீர் மருத்துவர் ஒருவரிடமிருந்து 2900 கிலோ வெடிபொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. எனவே இந்த 2 சம்பவத்துக்கும் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காயமடைந்தவர்களை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் விபத்து நடந்த இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்திய பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வெடிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கை உஷார்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் புகையிரதம், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சென்ட்ரல், எழும்பூர் உள்ளிட்ட முக்கிய புகையிரத மற்றும் பேருந்து நிலையங்கள், காரில் பயணிப்போரின் உடைமைகளை போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். இதனிடையே தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் 100வது நாளை எட்டிய நிலையில் தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்ட குழுவின் ஏற்பாட்டில் அருந்ததி மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் நேற்றிரவு குறித்த தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் காற்றாலைக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 100வது நாளான நேற்றைய தினம் இடம்பெற்ற தீப்பந்த எழுச்சி போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள், போராட்டக்குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு காற்றாலைக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். மக்களையும் மக்களின் வாழ்விடங்களையும் நாட்டின் வளத்தையும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினரிடம் கையளிக்கும் மாபெரும் வாழ்வுரிமை சாத்வீக போராட்டம் இன்னும் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தின் 100வது நாளை நினைவுகூரும் வகையில் 3 கோரிக்கைகளை மக்கள் சார்பில் முன்வைத்துள்ளனர். மன்னார் தீவில் முன்னெடுக்கப்படும் 14 காற்றாலை மீன் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை உடன் நிறுத்தி வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும். மன்னார் தீவில் எந்த ஒரு இடத்திலும் கனிய மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. அமைக்கப்பட்ட தம்பபவனி
நறுவிலிக்குளம் 2 காற்றாலை உயர் மின் உற்பத்தி திட்டங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தீப்பந்த எழுச்சி போராட்டம் இன்று முதல் கிராமங்கள் தோறும் இடம்பெறும் என போராட்டக்குழு சார்பாக அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் உடுவிலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். காரிலிருந்து வாள், 5000 வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்கத்தகடு கொண்ட கார் என விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 30 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்கத்தகடு, ஆயுதம், போதைப்பொருள் என்பனவற்றுக்காக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்தி நடவடிக்கை எடுக்கவுள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்கவுள்ளனர். இதேவேளை கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பில் இருந்து வந்த விசேட போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி ஆனைப்பந்தி பகுதியிலுள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்றைய தினம் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் பெற்றுக்கொண்ட தேடுதல் அனுமதிக்கமைய இந்த சோதனை நடத்தப்பட்டது. சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு இன்னொருவரிடமிருந்து கைத்துப்பாக்கியின் புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தமை போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரணியில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணையும் என எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சென்று கலந்துரையாடல் நடத்தியிருந்தனர். இதன்போது திட்டமிடப்பட்ட எதிர்க்கட்சி பேரணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அரசாங்கத்தின் பொய்களை பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்தும் பேரணி குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவம் தொடர்பில் இளைஞர்கள் கற்றுக்கொள்வதற்கும் கேள்வி எழுப்புவதற்கும் உரிய வேலை திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுத்துள்ளது. இதற்கமைய ரணிலிடம் கற்போம் எனும் வேலை திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அணிதிரட்டலுக்கான பிரதிச் செயலாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள ஹரின் பெர்னாண்டோ நேற்று தமது கடமைகளை கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் பொறுப்பேற்றார். அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் ஹரின் பெர்னாண்டோ இந்த தகவலை வெளியிட்டார். ரணிலிடம் கற்போம் வேலை திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பமாகும் என்றும் இளைஞர்களை அழைத்து 2 மடத்தியாலம் இந்த நிகழ்வு நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதற்காக இளைஞர்கள் இணையதளம் மூலம் பதிவு செய்து ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்விகளை எழுப்பலாம் என தெரிவித்தார். அதன் பின்னர் மாதாந்தம் 2 வாரங்களுக்கு ஒரு தடவை ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசியல் கற்பதற்கும் அதனை நிகழ்நிலை மூலம் அவதானிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்படும். இலங்கையில் முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட முதல் கட்சி என்ற நாமத்தை எதிர்வரும் டிசம்பர் 10ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி பெறும் என கூறிய ஹரின் பெர்னாண்டோ இணையவழி மூலம் கட்சி ஆதரவாளர்கள் கட்சியுடன் தொடர்புகளை ஏற்படுத்தலாம் எனவும் குறிப்பிட்டார். கடவுச்சீட்டு மோசடி தொடர்பில் பலத்த பாதுகாப்புடன் பாதாள உலக குழு தலைவர் பெக்கோ சமனின் மனைவி வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழு தலைவரான பெக்கோ சமன் மற்றும் அவரது மனைவி ஷாதிகா லக்ஷ்மி உள்ளிட்ட 6 பேர் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய அலுவலக அதிகாரி ஒருவர் ஊடாக கடவுச்சீட்டு மோசடியில் ஈடுபட்டதாக பெக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷ்மி மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைக்காக கடும் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் வவுனியா நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டார்.
இந்த நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் அவரது விளக்கமறியலும் நீடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையின் அனுமதியின்றி அரசு நிலத்தில் அமைக்கப்படும் வர்த்தக நிலையம் தொடர்பில் மாநகர சபை நிர்வாகம் அசமந்த போக்குடன் செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வவுனியா நகர பகுதியில் உள்ள அரச காணியில் முறையான அனுமதியின்றி சிறிதாக அமைக்கப்பட்டிருந்த வர்த்தக நிலையம் ஒன்றை பெரிதாக கட்டும் நடவடிக்கை கடந்த சில தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை செயலாளருக்கு பலரும் முறைப்பாடு செய்தும் அவர் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையின் மேயர், பிரதி மேயர் மற்றும் சபை நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செயலாளரிடம் தெரியப்படுத்தியிருந்ததுடன் சம்பவ இடத்துக்கு சென்று அதனை தடுத்து நிறுத்தியிருந்தனர். மீண்டும் நேற்றைய தினம் அதன் கட்டுமான நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அழுத்தத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அத்துடன் அனுமதியின்றி மாநகர சபை கட்டளையை மீறி கட்டப்பட்ட பகுதியை உடனடியாக அகற்றுமாறு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், வவுனியா மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் மாநகர சபை நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கிய போதும் நிர்வாகம் அதனை செயற்படுத்தாது அசமந்த போக்குடன் செயற்படுவதாக சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற மாநகர சபையின் உத்தியோகத்தர்கள் மற்றும் வாகனங்கள் சென்றபோதும் மாநகர சபை உயர் அதிகாரிகள் அதனை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ள தவறியமையினால் அவை அகற்றப்படாமல் மாநகர சபை உத்தியோகத்தர்களும் வாகனமும் திரும்பிச் சென்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வரலாற்றில் மிக நீண்ட அரசாங்க முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான நிதி சட்டம் மூலம் அமெரிக்க செனட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்ட மூலத்திற்கு 60 வாக்குகளுக்கும் எதிராக 40 வாக்குகளும் கிடைத்த நிலையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அனைத்து குடியரசுக் கட்சியினரும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற 8 ஜனநாயக கட்சிகளுடனும் சேர்ந்து அதை அங்கீகரித்தனர். ஜனவரி மாதம் இறுதி வரை அரசாங்கத்துக்கு நிதி வழங்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லிக்கு உலுக்கிய கார் வெடிப்பு, அமித்ஷா தலைமையில் விசேட கூட்டம். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு, யாழில் மேலும் ஒருவர் கைது. மன்னார் காற்றாலைக்கு எதிராக தீப்பந்த போராட்டம், 3 கோரிக்கைகள் முன்வைப்பு. சுதந்திர கட்சி அலுவலகம் சென்ற நாமல், அரசுக்கு எதிரான போராட்டத்துக்கு அழைப்பு. ரணிலிடம் கற்போம் வேலை திட்டம் டிசம்பரில் ஆரம்பிக்க UNP திட்டம். வவுனியா அழைத்துச் செல்லப்பட்ட பெக்கோ சமரி மனைவி, கடவுச்சீட்டு மோசடி தொடர்பில் வழக்கு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.